ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் நட்டு ஷிப்பனில் எபிசோட் 321 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்தோமா, வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல யார் யாருன்னு எனக்கு தெரியல. வாசனையை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அக்யூரேட்டா மாறி இருக்கானுங்க. இப்போ வச்சு ஒரு வழியா வந்தீங்க. இப்போ பரவாயில்ல. ஜாக்கிரதை, எதிரி அடுத்து எங்க இருந்து வருவானே சொல்ல முடியல. எப்படி கண்டுபிடிச்சோம்? நீ எதிரி இல்ல துரோகின்னு எனக்கு அப்பவே தெரியும். கண்டுபிடிக்க முடியாது. இது நல்லதில்ல. என் சக்கரா வச்சு என்னால அவங்கள பிரிச்சு பார்க்க முடியல. நீ ஒரு டம்மியா? நான் டம்மி இல்ல. இதுல யாரு போல எரிச்சலா இருக்கு. என்னாலும் வட்டத்தை விட்டு வெளியே போவாதீங்க. அப்படி போனீங்கன்னா நீங்களும் ஒரு எதிரின்னு முத்திரை குத்தப்படுவீங்க. ஜோசா, இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா சரி பண்ண முடியாது. எனக்கும் புரியுது, ஆனா வேற வழி இல்ல. நம்ம இப்படியே காத்திருக்கிறது தான் சரியா இருக்கும். காத்திருக்கணுமா? யாருக்காக காத்திருக்கணும்? நருட்டோக்காக. புரிஞ்சது. மார்வேஷத்துல இருக்கிற எதிரி யாருன்னு தெரியாத வரைக்கும் நகரக்கூடாது. அதுவும் இல்லாம அந்த எதிரிங்க எப்ப வேணாலும் நம்மளை நோக்கி தாக்க வர வாய்ப்பு இருக்கு. அதனால அசைற எல்லாருமே எதிரிகளா கருதப்படலாம். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா அடிப்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். ஆனா காத்திருக்கிறது தவிர வேற வழி இல்ல. லாவா ஸ்டைல், லாவா மான்ஸ்டர் ஜுட்சு. வா, அப்போ விட்டது இப்பதான் வருதா இது? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? ஆமா, இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. யாருக்கும் அடிபடாம பாத்துக்கோங்க. அது மட்டும் இப்போ எல்லா இடத்துக்கும் நட்டு தான் தேவைப்படுறான். அடுத்தது என்ன? பதட்டமாகாம அவங்கள சுத்தி வளையுங்க. பாட்டி காட்டுறான். ஒரு புது எதிரி கூட்டத்தை என்னால உணர முடியுது. சின்ன கூட்டமாக இருந்தாலும் சக்கரா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஒருவேளை மாதராவா இருக்குமோ? இப்ப என்ன சொன்ன? ஆமா, ஜிஜிரி கூட்டிட்டு மாதராவா சின்ன வரலாம். குழுவோட போர்க்களத்துக்குள்ள இறங்கிட்டா. அந்த குழுவுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த சக்கரா வந்து 4வது மிசுகாகையுடையது. ஒரு காலத்துல ஜின்சுருக்கியா இருந்தாரே, அவரையா சொல்றீங்க? ஆமா, சந்தேகமே வேண்டாம். வர்ற மத்தவங்களும் ஜின் சுருக்கிதான். இன்னும் எத்தனை பேர் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கானே எனக்கு தெரியல. இப்ப நருட்டோ எங்க இருக்கான்? வாட்ச்மேனை தேடி தான் போறான் போல. ஒரு வழியா உன்னை நான் நெருங்கிட்டு நருட்டோ. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? இயற்கை உபாதை கண்டுக்காத. இவ்வளோ நேரம் இதுல இவ்வளவு நேரமா? அது ஏகே இது சேர்த்து சில போயிருக்கு. பிரச்சனைகளும் வந்தது. அதை விட உன்னுடைய ஷேடோ கிளவுன்ஸ்ல ஒருத்தரை நான் பார்த்தேன். மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா? எல்லா ஷேடோ கிளவுன்ஸும் கொஞ்ச நேரத்துல ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப டம்மிங் எல்லாம் சீக்கிரமே ஒளிஞ்சிருவாங்க. நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக போகுதுன்னு சொல்லு. அதான் என்னுடைய இங்க plan. வரவன் நாம சீக்கிரமா போகணும். சுகுமாரு, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நாம இங்கேயே இருக்க போறோம் சொல்லு. ஏன்னா திரும்ப அந்த பெரிய சிலை வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் நசுக்கிட்டு போயிடும். கவலைப்படாத. நருட்டோ இங்க வர வரைக்கும் தான் பிரச்சனை. அவன் வர வரைக்கும் யாரும் யாரோட வளையத்துக்குள்ளேயும் போயிடாதீங்க. அப்படி யாரு போனாலும் அவங்க எதிரி ஆயிடுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நண்பர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை வச்சு டெஸ்ட் பண்ணலாம்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நம்ம ஏற்கனவே சில பேரை அப்படிதான் இழந்தோம். சில சமயங்கள்ல நம்ம சும்மா இருந்தாலே போதும். அதையும் காப்பி பண்ணிடுவான். எனக்கு போர் அடிக்குது. எனக்கு அவன் நிலைமை புரியுது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்தருங்க, அதுவே போதும்.
எனக்கும் அது புரியுது. நீ வந்துட்டியா? ஆமா, ஒரு வழியா வந்துட்டேன். அவன மாதிரியே இருக்கும். இனி பிரச்சனை எல்லாம் ஓஞ்சது. அவன் உடம்பு வழக்கத்தை விட ரொம்ப பிரகாசமா இருக்கு. அது யாரும் கவனிச்சீங்களா? நருட்டோவா? பார்க்க அப்படியே நவாக்கி மாதிரி இருக்கா? ஏற்கனவே HQல இருந்து தகவல் வந்துருச்சு. நீ வந்ததுக்கு நன்றி. ரைக்காகே இதுக்கு சம்மதிச்சிருப்பாருன்னு என்னால நம்பவே முடியல. ஆமா, சுனாடே பாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும். ரைகாகேவுடைய மனசை மாத்துறது அவங்க தான். சுனாடே தான் இவனுங்க அனுப்புனாளா? கில்லர் பீன். அப்போ உண்மையிலேயே இந்த பையன் யாரு? அவனுக்குள்ள தான் 9 டேல்ஸ் அடைச்சு வைக்கப்பட்டிருக்கான். அதனாலேயே எல்லாரும் அவனை சின்சூரிக்கின்னு சொல்லுவாங்க. யாரு இவனா? அவனா? சின்ன வயசுல இருந்தே இந்த பைத்தியக்காரனுக்கு இவன் வேற அசிங்க படுத்துறான். என்ன பார்த்தா பைத்தியக்காரன்னு சொன்ன? சரி, அதை விட நான் தான் வந்துட்டேன்ல. எதிரிங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். ஆனா இப்ப இவன் செயல்களை பார்க்கும்போது நிச்சயமா இவன் ஹொக்காக ஆயிடுவான்ற நம்பிக்கை எனக்குள்ள அதிகமாவே இருக்கு. குத்திட்டு தான் முக்கியமா பாருங்க. லேடிஸ் முன்னாடி அவனை முழு மனசோட நம்புறாங்க. ஓ அப்படியா? இந்த காலத்திலயும் என்ன மாதிரி நவாக்கி மாதிரியும் பசங்க இருக்கதான் செய்றாங்க. பாட்டி சீக்கிரம் சொன்னாலும் வாங்க. போது அது எதிரிகளை அப்படியே கண்டுபிடிச்சு குழுகலாம். போட்டு தள்ளுற நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா. நிச்சயமா கருப்பாடு. முதல்ல இவன் கிட்ட இருந்து ஆரம்பிப்போமா? ஓ என்ன சுத்தி இருக்கிற மத்த யாருமே போலி கிடையாது. நருட்டோ ஐயோ, யாரெல்லாம் அதான். இல்லைன்னு சொன்னானோ அவங்க மட்டும் வளையத்தை விட்டு வெளியே வாங்க. அவனை தவிர மத்த எல்லாருமே நமக்கு எதிரிகள் தான். வாங்க போலாம். ஏய், கிட்ட வராத, தள்ளிப்போ. காப்பாத்துங்க. கிட்ட வராதன்னு சொன்னேன். என்ன விஷயம்? என் புருஷனை நீங்க மனசு வச்சீங்கன்னா நிச்சயம் காப்பாத்தலாம். நகரக்கூடாது. டவுட்டா தான் ஒரே இடத்துல நில்லுங்கன்னு நான் தான் சொல்றேன்ல. நீங்க நார்மலான மனுஷங்க தான். ஒயிட் செட்ஸும் இல்லங்கறத எப்படி நிரூபிப்பீங்க? உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. ஆனா என் புருஷன் உயிரை காப்பாத்துங்க. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. என் புருஷன் இல்லாம என்னால வாழவே முடியாது. ஏய். ஓவர் டைலாகவா இருக்கு. What do you think you're doing? If you can't trust me, then I'll just take my own life right here and right now. But please just save my husband. நம்பாதீங்க, இப்படி ஓவரா பண்றப்பதான் டவுட். Come on. What if they're enemies? ஏய், What if they're actually comrades? I have to tend to that man's injuries. இப்பன்னு பார்த்து வந்து இறக்கத்தை காமிக்கணுமா? அவங்க சொல்ல- யோசிக்கிறாங்க கூட அவ யோசிக்க மாட்டேங்கிறா. சிரிக்கிறாங்க போ. ஓல்டு ப்ரோ ரத்துக்கு செம்ம என்ட்ரி. நருட்டோ நீயா? நருட்டோ நீயா? நீ நல்லா இருக்கங்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. Gentle fast. அவன் இவன ஒரு டம்மி தானா? ஒரு கெட்ட செய்தி. இனாட்டாங்க பிரச்சனையில மாட்டிருக்கா. நெஜி. தலைவன் அங்கதான்டா என்ட்ரி கொடுப்பான் bro. என்னால அங்க போக முடியும்னு தோணல. ஹினாட்டா! ரத்திரிக்கு இவ்வளவு தப்பான அதுவும் ஒரு எதிரி தானா? அடுத்ததா யாரு வர போறீங்க? லெஃப்ட்ல இருக்கிற ரெண்டு பேரு யாரையோ இவரு ஒரு போதுல அவ பாட்டு சொல்லிட்டு போறான். எங்க போயிட்டு இருக்க? இந்த பக்கம் வா. சீக்கிரம் வா. வர்றான்டா என்ட்ரி இப்ப வர்றா. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் எனக்கு கேட்டு வராது. தெரியாது அவனுக்கு பொங்கு. நருட்டோ வந்துட்டானா? நான் மாறு வயசுல வந்திருக்கானா? அடையாளமே தெரியல. நெருப்பா எரிஞ்சு நேரம். இனி பயப்பட தேவையில்லை. கோட் வேற எங்கெல்லாம் இப்படி ஆக்ஷன் இருந்தாலும் இன்னட் ஆகிட்டோம் இப்படி வரும். உனக்கு ஒன்னும் ஆகல ஹினாட்டா? Summoning jutsu. திரும்ப யாரு?
என்ட்ரியே வேற மாதிரி இது. ஒரு வழியா எப்படியோ ஒரு வழியா மாடலை நகரத்தை பார்த்து சம்மதிக்க வச்சிட்டீங்க போல இருக்கு. நீங்க என் மூலமா வருவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா. ரீஅனிமேஷன் மூலமா உங்களை வர வச்ச அப்பவே அவன் எவ்வளவு பெரிய மூலக்காரன்னு எங்க எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டிட்டான். என்ன சொன்ன? ரீஅனிமேஷன் மூலமாவா? அப்போது ரென்னே ரீபர்த் ஜுட்சு கிடையாதா? குழம்புறீங்க, உருவம் பார்த்தா மாடலை நீங்க முன்னாடி சொல்லவே இல்ல. ஏன்னா அவனே இப்பதான் இங்க வந்து சேர்ந்தான். இன்னொரு பக்கம் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் தகவலை சேர்க்க முடியல. நருட்டோவோட வாசனை முன்னாடி அதான் சொல்றாங்க, அதுவே புரியல. அப்ப இங்க என்னால இருக்கிறது யாரு? கண்டுபிடிக்க முடியல. ஆமா, நீ உன் பியாக்கான வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாமே. முன்ன விட இப்ப வித்தியாசமா இருக்கான். அவன் சக்கர நேச்சுரல் மொத்தமா மாறி இருக்கு. உன்னாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னா அப்ப நாங்கெல்லாம் ஏமாத்துறோம். சொல்லு. நீ உண்மையிலேயே நருட்டோ தானா? டம்மிடம் மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத. நான் உண்மையான நருட்டோ தான். சொன்னா பத்தாத, நிரூபிச்சு காட்டு. அது நருட்டோ தான். அவன் கண்ணை பார்த்தாலே தெரியலையா? ஆனா ஹினாட்டா, அது மட்டும் இல்லாம அவன் தான் என்ன காப்பாத்தினது. நருட்டோ தான் வந்து என்னையும் காப்பாத்தன. ஏய் ஷீனா, ஒரு நிமிஷம். நீ இப்பதான் இங்க வரியா? உன்ன மாதிரி ஒரு டம்மி இங்க முன்னாடியே வந்தான் தெரியுமா? இப்போ நிஜமாவே நான் தான் வந்திருக்கேன். போர்க்காலத்துக்கு நருட்டோ வந்ததுல இருந்தே நான் அவன் கூட தான் இருக்கேன். நருட்டோ, எங்களை தப்பா எடுத்துக்காத. எங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. நான் வந்துட்டேன், கவலைப்படாதீங்க. இனி பயந்து பயந்து சண்டை போட தேவையில்லை. எதிரிகளை கண்டுபிடிக்கிறது என்னுடைய வேலை. இதுக்கப்புறம் என்னால சுலபமா உன் வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிட முடியும் நருட்டோ. சக்கராவையும் நோட் பண்ணிட்டேன். பிரச்சனை என்னன்னா வாசனையும் சக்ராவும் இந்த சூழ்நிலையில நமக்கு உதவ வாய்ப்பே இல்ல. சக்ராவை கூட அவங்களால போலியா உருவாக்க முடியும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, போலிகளை நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படி கண்டுபிடிச்சதும் அவங்களே இதோ இப்படி மரங்களா மாறிடுவாங்க. நான் என்னுடைய சக்ரா மோட்ல இருக்கிறப்ப சுத்தி இருக்கிற ஆபத்தை என்னால கண்டுபிடிக்க முடியும். எதிரிகள் யாரையும் விடக்கூடாது. நாங்க யார பாதுகாக்கணுமோ அவன் தான் எங்களை பாதுகாக்கிறான். வழக்கம் போல என்னால எதுவும் பண்ண முடியும். எதை பத்தி போராடின்னு தானே இருந்தீங்க. இது வரைக்கும் ஏற்கனவே 2 தடவை நீ என்ன பாதுகாத்திருக்க ஹினாட்டா. மனசு நினைச்சதுக்கு நான் எதை நினைச்சு வருத்தப்படல. அது நான் உன் கண்ணை பார்த்து என்னால புரிஞ்சுக்க முடியும். ஓ, தேவையில்லாம இதுவும் புரியுதாடா வருத்தப்படாத. நீ பலசாலிங்கிறத மறந்துடாத. இந்த மாதிரி டைலாக் சாக்கடைட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் புரியுது, லவ் பண்றேன்னு புரிய மாட்டேங்குது. நான் சொல்றேன், அவனுக்கு இருக்குது, ஆனா அவனுக்கு அது புரியுது. ஆரம்பிக்கலாமா? ஏன்னா மைண்டு அங்கே யாரா வந்ததுன்னு அங்கேயே போயினுங்குது. தாக்குங்க. ஆனா அவனையும் விடாதீங்க. ரொம்ப நன்றி நருட்டோ. வரையறதுல எப்படா டைம் கிடைக்குது? ஜோகரானே காடினா. ஏய், என்னடா பண்ணது? எல்லாம் தயார். சோய் முடிச்சிடு. சீலிங் ஜூட்சு, கிரவுச்சர் டைகர் புல்லட். வா, எவ்வளோ நேரம் ஆட்டம் இங்க. இந்த 3 பேர் நல்லது, இன்னும் 3 பேர் தான் பாக்கி. உனக்கு ஒண்ணும் ஆகல? இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் நல்லா புதுசா இன்னொருத்தர் இருந்திருக்காங்க ஐயா. நானும் வரையறதை மட்டும் விட்டுறாத. உன்னை பாதுகாக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். எதிரியோட படைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முறை நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் வெத்து வெட்டுங்க. இதுங்களால சக்கராவையும் உருவத்தையும் துல்லியமா காப்பி அடிக்க முடியும்ல. நாம எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நண்பா. ஓ, நமக்கு உதவிக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. ஒரு ஆள்னு சொன்னாதான் பொருத்தமா இருக்கும். நருட்டோவால தான் பல ஷேடோ குளோன்ஸ் உருவாக்க முடியும் இல்ல? ஷார்ட்டாவில் இந்த நிலைமையில அது என்னால முடியாது. கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னைக்கு ஒருத்தர் நான் இன்னைக்கு எல்லார் கதையும் முடிக்க போறேன். வேட்டையை ஆரம்பிக்கலாமா? உன் கதை முடிஞ்சது. புறான்ற மாதிரியே பண்ணோம். நம்ம சந்திச்சு பல வருஷம் ஆகுதுங்கிறத உன்னை பார்த்தாலே தெரியுது. உருவ அமைப்போட சேர்த்து நீ நிறைய நல்ல விஷயங்கள்ல வளர்ந்துட்ட நருட்டோ. பார்த்து பெருமையா இருக்கும். வந்துட்டேன்.
என்னடா என்ன போய் முட்டிக்கிட்டேன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளையோ அறிவோ வளரல போல. அது என்னமோ உண்மைதான். என்ன விளையாடுறீங்க? அது எவ்வளவு அவன் மாஸ் காட்டினாட்டம். ஆமா, இதுல என்ன சந்தேகம் இருக்கு? ஏன் இப்படி சொதப்பனா நருட்டோ அங்க போர்க்களத்துல இறங்கி எல்லாரையும் சந்திச்சிட்டான். நல்லது. இப்ப அவன் கூட காராவும் 4வது கம்பெனியை சேர்ந்த எல்லாருமே இருக்காங்க. இங்கதான் ஏன் குறிப்பா அவங்களோட பிரச்சனை வருது? எதிரிகளான வின், லைட்னிங், எர்த், அப்புறம் வாட்டரோட முன்னாள் காகைகளை சிறைப்பிடிச்சாச்சு. அது சரி, இப்ப என்ன பண்றது குட்ட தாத்தா? பட்ட பேரெல்லாம் வைக்காம சுச்சிக்காகன்னு கூப்பிடு. மத்த கம்பெனிஸோட ஒன்றிணைஞ்சு நம்ம போரை தொடங்கணும். நம்ம உண்மையான எதிரி ரீஅனிமேட்டான ஷினோபிகள் கிடையாது, மாதரா தான். சரியா சொன்னீங்க. அவனை கொல்ற வரைக்கும் இந்த போர் ஒரு முடிவுக்கு வராது. அவன் தான் நம்மளுடைய குறிக்கோள். அப்படின்னா நானும் ஆக்டோபஸ் தாத்தாவும் இந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஒண்ணு சேர்ந்த முதல் அப்புறம் 2வது கம்பெனிஸ் அவங்களோட எதிரிகள் எல்லாரையுமே முடிச்சிட்டாங்க. எதுவுமே எனக்கு தெரியல இன்னும். அவங்க எல்லாருமே வேகமா இயங்கிக்கிட்டு இருக்காங்க. பாத்து மேல வந்து மோதுற. இதெல்லாம் பஸ்ஸாடா இது? 3வது கம்பெனியுமே ரொம்ப திறமையா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. Wind style, Rasen Shuriken. இது ரொம்ப அது ரொம்ப பெருசா இருக்கு. வா 5வது கம்பெனி இப்ப முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாங்கிக்க. மெடிக்கல் யூனிட்டும் அவங்களோட எதிரிகளை வீழ்த்திட்டாங்க. நம்ம திட்டம் நிறைவேறி போருடைய சலசலப்பு சுத்தமா அடங்கிடுச்சு. எல்லாமே இப்போ நமக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. நான் சொன்னனா இப்ப ஜின்சுரிக்கியோட முன்னேறி வந்துட்டு இருக்கிற மாதராவை தடுத்து நிறுத்தினாவே போதும். நம்ம கிட்ட இருக்கிற மொத்த படைகளையும் பலத்தையும் திரட்டி அவனை தாக்குற வேலைய பார்க்கலாம். ஒரு நிமிஷம், யாரும் தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. என்னாச்சு? காராவுடைய 4வது கம்பெனில ஒரு எதிரி இறங்கி ஆ, இருக்கான். இப்பதான் சென்ஸ் ஆனா இந்த பண்றேன். சக்கரவத்தா என்னால உணர முடியல. என்னது இது? என்னாச்சு? புதுசா யாராவது வராங்களா? அங்க மேல பாருங்க. இப்ப என்ன? 2வது சுச்சிக்காகேவா? நீ அப்பவே அவனை சீல் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். எனக்கு என்னமோ அவர் உடம்பையே 2ஆ பிரிச்சுட்டாருன்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? லாடுமோ மூலமா அதனோட உடம்ப 2ஆ பிரிச்சு அது மூலமா குளோனை உருவாக்கலாம். அத குளோன்னு சொல்றதை விட அவருடைய உடம்பையே 2 பாகங்களா பிரிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அப்படி பிரியறதால அவரோட பலமும் பாதியா பிரிஞ்சிடும். நான் இவரை மட்டும் சொல்லல, அங்க இன்னொருத்தர் இருக்காரு. எது? அடேங்கப்பா, இல்லையா இன்னொரு இருக்கா? மாதரா? அது வந்து ஆமா, யார் அது? வந்திருக்கிறது அவன்தான். அவனேதான் மாதரா உச்சிஹா. இவன் தானா அது? அப்ப மாஸ்க் மேனு இத்தனை நாளா மாஸ்க் போட்டிருந்ததாலும் முகத்தை பார்க்கல. அவன் முகமும் எப்படி 2 இடத்துல இருக்க முடியும்? வாய்ப்பு சேம் தான் 2 பேருக்குமே. நம்பவே முடியல. ரீஎன்மெட்ல பண்ணாரு. அவனோட அந்த கண்ணை நல்லா கவனி. அவன் ஒரு ரீஅனிமேட்டட் ஷினோபி. உயிரோட இருக்கவங்க எப்படி பண்ண முடியும்? தான் ரீஅனிமேஷன் மூலமா திருப்பி கொண்டு வர முடியும். அப்படின்னா அவன் உண்மையில இறந்து போயிருக்கான். இல்ல, எனக்கு புரியல. HQல இருந்து மாதரா வேற ஒரு திசையை அப்ப நோக்கி அவன்? சில ஜின்சுரிக்கைகளோட படையெடுத்து போறதா தகவல் வந்திருக்கு. அது உண்மைதானே? இதுல சந்தேகமே இல்ல. நிச்சயமா இவன் மாதராவே தான். நான் சின்ன பையனா இருக்கும்போது இவனை எதிர்த்து தான் சண்டை போட்டேன். இவளதான் ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க. இந்த மாதரா Flashback அங்க உண்மையிலேயே இதே ஆக்சுவலா இறந்துட்டான் இருக்கு. அப்படின்னா முகமூடி போட்டிருக்கிறது யாரு? எங்க வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அமைதியாக உக்காந்துட்டு என்னன்னு எங்களுக்கு புரிய. அதாவது ஒரு ஆன்சர் நோக்கி போனால் அந்த ஆன்சர் கிடைக்கிறப்போ அதுலேருந்து திரும்ப 1000 கொஸ்டின் எழுற மாதிரி தான் ஆன்சர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ எபிசோடு. என்னடா இங்கே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. மாதரான்ற வராது, ரீஅனிமேஷன் தான் பண்ணி வராங்க அப்படின்னா அப்போ இத்தனை நாளாக மாஸ்க் மேலே தான் மாதரா நினச்சிட்டு இருந்தோம். எவ்வளோ விஷயம் இருக்குது இதில். ஒரு பக்கம் அசால்ட்டாக இப்போ எழுப்பி ஒருத்த நிற்க வச்சுட்டு இதுதான் மாதரா. அதுவும் ட்விச்சுக்காக அவரே சொல்லிட்டார், நேரில் பார்த்துட்டே சொல்லிட்டாரு இவன் தான் மாதரா அப்படின்ட்டு.
நம்மளுக்குமே ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு முறை வந்து சாஸ்கே கிட்ட இந்த மாஸ்க்மேன் சொல்கிறப்பையும் ஃப்ளாஷ்பேக்கில் இதே ஹேர் ஸ்டைல் தான் இருந்தது, இந்த மாதிரி காஸ்டியூம் ஹேர் ஸ்டைல் தான் இருந்தது. அப்பயே டவுட் போட்டோம், ஹேர் ஸ்டைல் அப்படி இருக்கு, இப்போ பார்க்கறதுக்கு அப்படி இல்லையே. சரி நான் அப்போ கூட என்ன நானே சமாதானப்படுத்திட்டேன், என்ன கட் பண்ணியிருப்பாரு முடிதானே அப்படி போட்டு வந்திருப்பாருன்ற மாதிரி நானே எடுத்துக்கிட்டேன். கதையே மாறுது, எவ்வளோ விஷயம்ல மாறி இருக்கு, ஒன்றுமே புரியலைங்க எங்களுக்கு. இல்ல வாய்ஸ் ரொம்ப சேமா இருக்கிறது தான் இன்னும் ஷாக்கிங்கா இருந்தது. பிளஸ் இவரு ரீஅனிமேஷன் பண்ணி அவரு வராருங்கிறது, அவர் செத்து போயிட்டாருன்னு இப்போ வரைக்கும் நம்ப முடியல. ஏன்னா நம்ம வேற ஒரு ஆளை பார்த்துட்டு இருக்கோம் அந்த பேர்லயே. ஸோ திடீர்னு இவர் வந்து நிற்கவே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. இப்போ இது என்னன்னே எனக்கு புரியலைங்க. இப்போ ஒருவேளை மாதராக்கு தம்பின்னு ஒருத்தர் இருக்கிறாரா, 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுகிறாங்களா, ட்வின்ஸா, என்ன இப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு புரியல. ஏன்னா நம்ம வந்து இந்த ஷிப்புடன் ஆரம்பிச்சுலேருந்து மாதரா அதை நோக்கி தான் எல்லாமே. இப்போ நம்ம நருட்டோக்கு நடந்தது, அப்பா அம்மாவுக்கு நடந்தது, ஊர் நடந்தது, உச்சியா கிளானுக்கு நடந்தது, இது எல்லாமே மாதரா அவன் தான் பண்ணான் தான் இத்தனை நாள் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ மாதரான்ற ரீஅனிமேட் பண்ணி இங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னா கதையே மாறுது. அப்போ இத்தனை நாள் நினச்சது பண்ணது எல்லாமே தப்பா, வேற மாதிரி புரிஞ்சுட்டு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. பண்ணதெல்லாம் இன்னொருத்தர் பதியத்துக்கு மாதரா மேலே போட்டு 1 hour ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தானா. இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்க இவரை இப்படி வந்து போகிறபோது திடீர்னு எடுத்துன்னு வந்து இப்படி காட்டினா என்னன்னு எடுத்துக்கிறது? இப்போது மண்டே அப்படியே வின்னுந்துங்க, எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ. ஆமா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாதரா பேர் தான் கேட்டு நமக்குன்னு ஒரு எனிமி இந்த நரோட்டோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வரது பார்த்தோன்னா அவர் ஒரு பேர் தான். இப்போ பார்த்தா இன்னொருத்தர் இருக்காரா, இன்னொருத்தருக்கும் இந்த மாதிரி எல்லாரையும் வந்து இந்த மாதிரி அழிக்கணுன்ற ஒரு எண்ணம் இன்னொரு ஆளுக்கு இருக்காது, யாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஒருவேளை இவர் இருக்கும்போதே இன்னொரு ஆளை செட் பண்ணி வச்சுட்டு அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை இவரே உடம்ப தன்னை வேற ஒரு உடம்ப அப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டாரு என்னன்னே புரியல. ஏன்னா நம்ம இட்டாச்சி இருக்கும்போது அப்படி தானே முன்கூட்டியே யோசிச்சு அந்த காக்கால நரோட்டோக்குள்ளே அனுப்பி சாசுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சு பல விஷயம் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இவனும் அந்த மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம திரும்ப வரணுன்றதுக்காக ஏதாவது பண்ணிட்டு போனாங்க என்னன்னு தெரியல. இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. டச் எப்படி பண்ணுறான்னா அதாவது உச்சியா கிளானோட மெயின் தலையே மாதரா தான். ஸோ பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி இருந்திருந்தா இப்போ சப்போஸ் வந்து அன்றைக்கி கபுட்டை வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறப்போ ஒரு பாக்ஸை பார்த்து இந்த மாஸ்மேனே ஷாக் ஆகலாம். ஒருவேளை அன்றைக்கி வந்து மாதரா தான் திறந்து காமிச்சிருந்தான் அப்படின்னா இப்போ காமிச்சிருந்தா அவன் ஷாக் ஆகிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பண்ணியிருந்தா ஷாக் ஆகிருக்க வேண்டியதில்லை, ஒரு அதிர்ச்சி. ஆனால் அதை பார்த்து ஒரு மிரண்டான், அது ஆயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இவனுக்கே தெரியலன்ற மாதிரி தான் அர்த்தமாகுது. அப்போ அவர் பேரை வச்சு இவன் ஏதோ ஏமாத்தலை பண்ணுகிறான், வேற யாரோ அவருக்கு உச்சியா கிளான் எல்லாத்துமே பழி போகிறதுக்கு ஒருத்தன் பண்ணுகிறானா, எப்படி எடுத்துக்கிறதே தெரியல. எப்படி யோசிக்குன்னு தெரியல. வந்து மாதராவுக்கு ஒரு சிஷியன் இருந்து அந்த சிஷியன் தான் குருவை திரும்ப பார்க்குறேன் அப்படின்ற ஒரு ஃபீலா எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அதான் சொல்கிறேன், இந்த இப்போ ஒரு போகிற போக்கில் ஒரு ஆளை தூக்கி வந்து திடீர்னு எடுத்து வந்து நிற்க வச்சுட்டு இவர் தான் மாதரா அப்படின்னா எவ்வளோ கதை மாறுது, எவ்வளோ விஷயங்கள் மாறுது. இப்போ வந்து உச்சியா கிளானுக்கும் லீஃப் வில்லேஜுக்கும் சண்டை மூட்டி ஒன்றுனே ஒருத்தன் பண்ணிட்டானா, இல்லை வேற கதையா, ட்வின்ஸா, இல்லை அண்ணன் தம்பி அவங்க சொல்கிற மாதிரி குரு சிஷியன், எப்படி எடுத்துக்கிட்டு எப்படி வாய்ஸ் சேமாக இருக்கும். ஒன்று மாதராவே 2ஆ பிரிஞ்சு நம்ம உரைச்சி இருந்த டைமில் இது நான் ஒன்று பிளான் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு நான் வந்து இங்கே திரும்பவும் இப்படி இந்த உடம்புலையும் இருக்கணும் இப்படி இருக்கணுன்ற மாதிரி என்ன செட் பண்ணிட்டு வந்தானன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வாய்ஸ் அவ்வளோ சேமாக இருக்க வாய்ப்பு இல்லை. சிஷியனுக்கு எப்படி வாய்ஸ் ஒன்றா இருக்கும்? எனக்கு அதை சொல்லணும் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா 300 எபிசோடாக பார்த்த ஒரு விஷயம் வந்து இப்போ திடீர்னு அது இல்லை, இது வேற அப்படின்னா என்னையா நினச்சிக்கிறீங்க, என்னையா ஜோக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் யோசிச்சு பார்க்குறேன், எது கூடயோ கனெக்ட் ஆகினுக்குது. எனக்கு மூளைக்குள்ளே எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு கதை. அப்போ அது என்ன நடந்துச்சு, இது என்ன நடந்துச்சு, அப்போ அதுக்கு சம்மந்தம் இல்லையா, அப்போ இதுக்கு சம்மந்தம் என்னடா இது அப்படின்ற மாதிரி குழப்பத்திலே இருக்கிறேன். விட்டா நாங்கள் புலம்பினே இருப்போம். எங்கள் நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்தா தான் அது எப்போ வருதுன்னு தெரியல, அடுத்த மாதம் வருதுன்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ தான் விட தெரியுமா இது எப்போ சொல்ல போகிறாங்க. முக்கியமாக அந்த மாஸ்க்மேனுங்க, அவன் என்னைக்கு அந்த மாஸ்க்கு கழிட்டு அது உள்ளே எவன் தாங்கிறான், என்ன தாண்டா வேலை, என்னடா யாரா பண்ணுறது தப்புன்ற மாதிரி அன்றைக்கி தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து ரிலீஃப் ஆகுமே தவிர அது வரைக்கும் நம்மளுக்கு தலைவலி தான் பண்ணும். இல்லை கமெண்ட்டில் வேறு இந்த எபிசோடை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் எல்லோரும் டான்ஸர் கம்மிங் டான்ஸ் பண்ணும்போது நான் யாரோ ஒருத்தர் வர போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. புதுசாக இன்னொருத்தர் கூட ரீஅனிமேட் பண்ணி வரலாம், ஏதோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த மாதிரி வர போகிறாங்கன்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே தூக்கிட்டு வந்து என்ட்ரி கொடுப்பாங்கன்றது வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அதை விட என்னென்னா அக்காசுக்கில் இருக்கிற மற்ற 7 பேருக்கே வந்து மாதரா யாருன்றது தெரியலன்னு ஒன்று. ப்ளஸ் நம்ம இட்டாச்சி சொல்லியிருந்தா இந்த விஷயம் எப்படி மாதராவுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருந்தான். அப்போ மாதராக்கே அந்த விஷயம் தெரியலன்னா அப்போ இது வேற யாரோ ஒரு ஆள் தானே, அப்போ அது யாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தா யாரோ க்ளோஸான ஒரு ஆள் தான். அப்போ இட்டாச்சி எல்லாரை பற்றியும் தெரிஞ்சிருக்குன்னா அப்போ ஊருக்குள்ளே இருக்கிற ஆளாக தான் எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தா அக்காசுக்கின்னு ஒன்று உருவாக்கி அவங்களே ஏமாற்றி அப்போ யாருக்குமே தெரியல. இவனை தான் மாதரா நினச்சி பெயின் கூட மாதரா நினச்சி தான் பேசிகிட்டு இருந்தது. டோட்டலாக 10 பேருக்கு விபதி வச்சிட்டாண்டா ஒருத்தன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது.
ஒரு தெரியலையே, ஒரு வேளை இட்டாச்சி ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாலும் அந்த கண்ணெல்லாம் பிடுங்கி கொடுத்தாரு. சாசிங்கா. அவரும் இருக்குமா? ஏன்னா இட்டாச்சி பற்றியே தெரியுது, ஃபுல் விஷயம் அவ்வளோ க்ளோஸான விஷயம் தெரியுது. இட்டாச்சியோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் அவர் தான் அப்படிங்கும்போது அப்படின்னு நினைக்க தோணுது. ஆமாம்ல, அன்னைக்கு அவங்களும் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்ல, அப்படியே மறைஞ்சிட்டாருன்றது தான் மென்ஷன் பண்ணாங்க. ஐயோ எனக்கு விடுங்க, எனக்கு அது வரட்ட எபிசோட் வரப்போ. ஏன்னா இதில் நம்ம எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து தெளிவில்லை. இப்படி வந்து ஒரு நம்மளுக்கே எதனா ஒரு இன்ட்டு கொடுத்து ஏதாவது பண்ணிவிட்டு எதனா வந்து எதனா ஒரு டவுட்டில் அப்படி இருந்தால் பரவாயில்ல. திடீர்னு வந்து போகிற பக்கம் இருந்தால் இப்போ மாத்திரா பேர அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு முடியலைங்க. எனக்கு வந்து பார்த்துறேன், நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தா நமக்கு தெளிவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கபுட்டோக்கும் அப்போ மாதுரா இறந்துட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். அப்போ இந்த மாஸ்க்மேன் யாருங்கிறது ஒரு வேளை கபுட்டோக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம். அதான் ஆரம்பத்துலேருந்தே வந்து கபுட்டை பார்த்தா மாஸ்மேனை மதிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. பயந்த மாதிரி நடிக்கிறது, ஒரு நக்கலாக பேசுறது, ஒரு திமிரு இருந்தது. அப்போயே நம்ம டவுட் போட்டிருக்கோம், ஏன்னா மாதுரான்றது தெரிஞ்சு நீ எப்படா இவ்வளோ தலைகாலத்தில் ஆடுற அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ தானே தெரியுது மாதுரான்றதே நீ கிடையாது, நீயே ஊரை ஏமாத்தினுக்கிறான்ற அந்த துணியில் தான் அவன் அவ்வளோ ஆட்டம் ஆடி இருக்கான் போல இருக்குது. அப்போ அவன் தெரிஞ்சே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான். வேற ஆள் தான் மாதுராவே என்கிட்ட தான்ங்கிற, என்னடி ஆட்டம் ஆடுற அப்படின்றது தான் கபுட்டோட அந்த திமிரு போல இருக்குது. அது இப்போ தான் புரியுது நம்மளுக்கு. ஸோ எனக்கு வந்து இன்னும் நருட்டோ இங்கே வந்தான், ஒரு இடத்துல மாஸ் பண்ணான், எல்லா இடத்துக்கும் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒருத்தாலாம் வந்து கவர் பண்ணி, ஏன்னா எல்லாருமே போராடிட்டு இருந்தாங்க தொடர்ந்து வந்து டக்குன்னு முடிச்சு. அதெல்லாம் பாசிட்டிவாக நல்லா போயிட்டுருக்கேன்னு அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் மைண்டு ஃபுல்லாக இங்கே வந்தார், இவர் எழுந்தாருன்னு இது பக்கம் தான் எனக்கு ஃபோக்கஸ் போகுது. அதை பற்றி எனக்கு பேசுறதுக்கே வரல. இப்படி ஒருத்தர் வந்து மாதுராவே எழுப்பி நிற்க திரும்ப வந்திருக்காரா, கதையே மாறுதுரா. இங்கே டோட்டலாக இங்கே என்னடா நடக்குது, இந்த வாருக்கும் இதுக்கும் வாரே வந்து மாதுரா ஆரம்பிச்சதுன்னு தான் இவ்வளோ நேரம் கதை போயிட்டு இருந்தது. இப்போ அதுவே இல்லைடா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ டோட்டலாக இங்கே தான் இருக்குது. அங்கே இப்போ என்ன நடந்தாலும் என்ன விஷயம் நடந்தாலுமே அது வந்து எனக்கு பேசவும் வரல, ஒன்றுமே வரல. மைண்டு ஃபுல்லாக இங்கே தாங்க. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.